வணக்கம். பண்டைய கால முறைப்படி தயார் செய்யும் சிம்பிளி என்று சொல்லப்படும் கேழ்வரகு, ராகி, கடலைப்பருப்பு, நாட்டு சர்க்கரை இதை வைத்து தயார் செய்யப்பட்ட கேழ்வரகு உருண்டையான சிம்பிளி என்று சொல்கிற உருண்டை தான். இந்த உருண்டையோட எப்படி தயார் பண்ணுறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எள்ளை நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதற்கடுத்து நம்ம பொன்னிறமாக பொரித்து எடுக்கணும். அந்த பொரித்து எடுக்கும்போது அந்த வெடிக்கிற சவுண்டும் உள்ளே கேட்கும். அந்த மாதிரி பொரித்து எடுத்த பிறகு அதுக்கடுத்து கடலைப்பருப்பும் அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கிறணும். அதாவது ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. கேழ்வரகு நல்லா மாவை அரைச்சி வச்ச பிறகு மேலே தோல் நீக்கின பிறகு அரைச்சி வச்ச பிறகு அதை புட்டாக ரெடி பண்ணி, அதாவது நம்ம கேழ்வரகு புட்டு ரெடி பண்ணோம்ல, புட்டு அப்படி சொல்லுவோம், மாற்றி அதை பிட்டாக ரெடி பண்ணி அதை இந்த இதில் மிக்ஸ் பண்ணணும். இதோட நாட்டு வெல்லம், அதாவது நாட்டு சர்க்கரை, நாட்டு வெல்லத்தையும் மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணுறது. இது எல்லாமே உலக்கையிலையும் நன்றாக நல்லா குத்தி பண்ணாத நல்லா மிக்சிங் ஆயில் கண்டென்ட் எல்லாமே நல்லா மிக்சிங் ஆகும். இந்த மாதிரி தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதிகமான புரோட்டீன் சத்து இருக்க நம்ம கடலைப்பருப்பும், கால்சியம் சத்து இருக்க கேழ்வரகும், அதே மாதிரி கால்சியமும் அயனும் எல்லாம் கலந்து இருக்கிற எள்ளும், அதாவது இயற்கை முறையில் விளைந்த எள்ளு, நம்மள்கிட்ட விளைந்த எள்ளில் இருந்தும் தயார் பண்ணுறப்பட்ட இந்த உருண்டையை நம்ம இப்போ விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கிறலாம். அதற்கடுத்து இது எப்படி செய்முறை பண்ணணும்னா நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு உள்ளே என்ன